அதனால தான் விநாயகனே வினை என்னை முதல் கடவுள் விநாயகராக மாற்றின. வாழ்கப்பா, வாழ்க வாழ்கை. உன்னால ஒட்டு விநாசம் பண்ணவா கொண்டு வந்த செய்தவா மரியாதை. 2 பேரும் மாலை எடுத்தாது என் கைக்கு. மாலை உங்களுக்கு தாங்க மாலை எடுத்தாங்க. காஞ்சிபுரம்ல காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். பஜார்ல மாலை வாங்கணும். யாருக்கு எடுத்து போறேன்னு கேட்டாங்க. என் சாமானுக்கு தான் எஜமானுக்கு மாலை எடுத்து போறேன். உங்க எஜமானுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. அவரை எப்போ தென்னங்கத்துல கலத்தி 4 பேரும் தூக்கி போறாங்க. அப்பத்தா எத்தோ சுத்தப்புண் உள்ளார மாறாது. தீப்பட்ட காய் கூட ஆறிடும். ஆனா நாத்தால சொல்ற வார்த்தை சாபர வழி இருக்கும். அதனாலதான் யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுறாலும் கமெண்ட் வார்த்தைகளை பேசணும். அப்பா இந்த சத்தியபடி நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்தவர் ஆண்டவன் அருளால் இல்லறத்திலே ஈடுபடம் ஏற்றுப்படுவதற்காக சத்தியாவதி என்ற மங்கையை வளர்த்தி ஆண்டவன் அருளால் 3 செல்வங்களை பெற்றெடுத்தோம். 3 பயண செல்வங்கள், 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. மூத்தவனுக்கு முரளி, மூர்த்த மகன் இளையவனுக்கு முத்து, என் அன்பு மகளுக்கு முத்தரை முத்தாக பெயர் வைத்து வளர்த்து ஆளாக்கி விட்டோம். அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்கள் கடமை அல்லவா? தாய் தந்தனுடைய கடமை. என் மனைவியாரை பார்க்க வேண்டும். இந்த வயசுல உனக்கு வெக்க வந்தா ஆடு வா வார்த்தை ஊடு போ 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 கூட பொண்டாட்டி வேணுமான்னு தெரியுமா? அந்த காந்தக கம்புதான் இதெல்லாம் தேவையாயா அந்த வயசுல? காதல் கேட்கிற காதல் அம்மா இதுதான் காதலா?
நீ பண்ண நியாயமான கேக்குறேன். உள்ள மத்திய கது தட்ட வர வேண்டியதானே? அது 3 தான தட்டா. ஆமா கது போடல. 12:30 மணிக்கு 3 கதுவே. தெரியுமா? இந்த வயசுல கேக்குறா இதெல்லாம். அது நான் கிட்ட ஓடியாத்து. நீ நம்ம வயிற்று வச்சு முட்டுற. உங்களுக்கு காதல் பாட்டு பாரு. காதலா காதலா எடுக்காது. எங்க வாரா எங்கம்மா வாரா? நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா. சொல்றாவா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டேன். உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியம் போட்டுட்டேன். அறிவும் இல்ல புத்தியும் இல்ல. நீ எதுக்கு தான் வந்த? வாங்கோ. நீ பார்க்க பரவாத. நீதான் மாமா வந்து நல்லா வாங்கி கட்டுறியே. நீ பார்த்துட்டியோ? என் கணவரையும் என்னையும் பார்த்துட்டியான்னு கேட்டேன். நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நாக்கு வெக்கம் வெக்கம் வெக்கமா வெக்கமாவா வருது. ஆமா மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துண்ணுட்டு சொரிஞ்சு நடந்து இந்த அழகான வேலையில் நமது ஆலய தர்மகர்த்தா அச்சுதன் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா, அவரது பேரனாக விளங்கக்கூடிய தீட்சன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைக்கும். ஐயா யார் யாரோ எப்படி எப்படி இருக்கிறாங்க. தாலி கட்டின ஒண்ணு டைவர்ஸ் வாங்கலாம். இந்த வயதானாலும் மனைவி நீங்க விட்டு கொடுக்கல அப்படின்னா பாத்துட்டு அதுல அன்பு மட்டும் தானப்பா. என்ன அன்பால் அரவணைக்கிறா. நான் அவளுக்கு அன்பு காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்லை. வேற எதுவும் காட்டல. வேற எந்த தாரக மந்திரமும் இல்லை. நீ என்ன கொடுக்குறியோ அதம்மா நமக்கு கிடைக்கும். மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்களுக்கேற்ற மன்னவர் உங்கள் இருவருக்கும் ஏற்ற செல்வங்கள் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை அமைச்சர் விஷப்பொடி வருகிறார். வந்து நின்னாம்பார் பொழுப்பு கவுத்து விட்ட சேங்க நாட்டம். யாரா வச்சுதான் எழுத்து ஊத்துக்கிட்ட போடுவோம். யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க. புது வீடு கட்டினாச்சு இச்சு பொம்மை எங்க காராத இந்த அறுத்து விட்ட பணம் வர மாட்டேன். நின்னுங்க நம்ம 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொனில நல்லா கூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவி நம்ம ஊரு முக்கூட்டு என்ன பேசுறாங்க? பெருமையை சொல்லிக்கிற கோபாலா என்ன அவசர அழைப்பு? சந்திக்கிறேன் மன்னர். இப்பொழுதே மன்னர் பண்ணா வணங்குகிறேன் வணங்குகிறேன். அமைச்சர் அவர்களே வாழ்க வாழ்க. நான் இதனால் வரையில் ஆட்சி புரிந்தவன். முதுமையாகிவிட்ட இந்த அரச பொறுப்பை என்னுடைய மகளிடத்தில் ஒப்படைக்க போகின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு முடிசூட்டி விழா. நீங்கள் இருவரை ஏற்பாடு செய்ய கட்டளை இடுவதையா மன்னவர் செய்து முடிப்பது. வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிசூட்டி விடவா? தலைமையில் இளவரசிய சிறப்பாக முடித்து விட்டோம். இதோ இளவரசர் இளவரசி வராங்க கொண்டே இருக்கிறார்கள். அழகு பூந்தோட்டம்
பணிந்தேன் மலர் பாதம் பணிந்தேன் நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே பாதம் பணிந்தேன் மலர் பாதம் என்னடா கூத்து வந்து அடிக்கிறீங்க? அப்பா எங்களை வாழ்த்துங்கள் தந்தையே. மகனே முரளி மகனே முத்தழகி அப்பா நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அம்மா. வாழ்க வாழ்க. அப்பா எங்களை வரவேற்ற காரணம் என்னப்பா? என் பிள்ளைகளா, உங்கள் வருகை எதிர்பார்க்க காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் நன்மைகளை சேர்த்து அப்படி விடுவீர்கள். சொல்லப்பா, அப்படி சொல்லப்பா. மகனே முரளி, அப்பா நீதி தவறாமல் சத்தியத்தோடு எந்த சத்தியமணி நாட்டை இதுநாள் வரையிலும் அரசாட்சி செய்து வந்தேன். உண்மைதான் தந்தையே. தந்தைக்கு வயதாகிவிட்ட காரணத்தினால் அதனால் தந்தைக்கு பிறகு தடையில் தானே நாட வேண்டும். ஆமாம் அப்பா, உன்னுடைய வருகைக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமா, அப்பா தாங்கள் சித்தமே எனது பாக்கியம் அப்பா. அரியணை காத்துக் கொண்டிருக்கிறோம். இளவரசர் முரளி இளவரசர் முரளி இளவரசர் முரளி இளவரசர் முரளி இளவரசர் முரளி என் அன்பு கரங்களினால் என்னுடைய மகளுக்கு இந்த மலர் மாலையை அன்பு மாலையாக மகனே முத்தழகி, கண்ணே சத்தியாவதி, என் மனதிலே நீண்ட நாள் ஒரு ஆசை பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் அவர்கள். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது. வளர்த்தவருடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை, அவருக்கு பெருமை, எனக்கும் பெருமை. ஆகையாலே அமைச்சர் அவர்களை என் அன்பு கண்களை என்ன செய்ய வேண்டும்? என் மகளை கலைஞர்களால் நான் சூட்டுகிறேன். இப்போது அந்த மணிமுடியை இளவரசர் சூட்டுகிறேன். என்ன அப்பா தடுத்து நிறுத்தியதற்கு என் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். அப்பா, அமைச்சர் அவர்கள் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன காரணம் கேளுங்க. இருக்கும் பொழுது எப்படி அமைச்சர் மறுபடி சுற்றலாம்? என்னடா இது? அப்ப 2 பேரும் செத்து இல்லையா? அவமானம், பெருத்த அவமானம். நாங்க மணிமொழி சூட்டணும் சொல்லுமா? நாங்களா கேட்டோம். உன் பொண்ணு கூப்பிட்டு சேமியா காசுறா எங்களை வாயா போலாம். புறப்பட்டு போகலாம். ஐயா இருங்க ஐயா, பஸ் பேர் கூட கிளம்புறோம் நாங்க. இருங்க ஐயா, மொத்தமா வாங்கிட்டு போங்க. இருங்க ஐயா, ஏயா கஷ்டப்படுறீங்க? அதுக்கு தாங்க காத்துக்கிறேன். இருங்க, அமைதியா இருங்க ஐயா. கோபப்படாதீர்கள், ஏன் இப்படி உன் மகள் உரைத்தால் என்ன பற்றி? கோபப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள் ஐயா. அவளுக்கு விருப்பமில்லை, அவள் விருப்பத்தை தெரிவித்தாள், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நான் எதுக்காக இருக்க வேண்டாம்? தவறாக நினைக்கவில்லை. அப்படி என்ன எங்களுக்கு ஆண்மை இல்லையா? இல்ல அழகு இல்லையா? இல்ல நாங்க ஆபரேஷன் பண்ணிக்கிறோமா? என்னதான் இல்லை எங்களுக்கு? சொல்ல காலடா பாடு. தளபதியாரி போக வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இந்நாட்டு இளவரசியா இருந்தாலும் அவளோ சின்ன பெண், அறியாதவள், புரியாமல் பேசுகின்றாள். சில புத்திமதிகளை எடுத்து உரைத்தால் பக்குவமாகவும் தெரிந்து கொள்வார். மகாராணி தாலி அர்த்த பசங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி அர்த்த நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். வேலை பார்க்கணும், இவர் தவிடு பிடிக்கிறாள், நோய் சொல்றாள். பொறுமையாக இருக்க வேண்டும்.
பரமா முத்தழகி அம்மா தத்தெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் அவர் யார் தெரியுமா? என் நாட்டு தளபதி யாரு? நாங்க இல்லாத நேரத்திலே உனக்கு பாலூட்டி தாளாட்டி தங்க தொட்டிலே உறங்க வைப்பவரும் அவர்தான். பாடசாலைக்கு சென்றிருக்கும் போது உன் அன்பாக தோல் மீதும் மார் மீதும் தூக்கி வருவரும் அவர்தானம்மா. அப்பர் விட்டவரை இவரை தவறாக உரைக்கலாமா? பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை உள்ளகள் பேச வேண்டும். சரிதா? புரிந்து கொள்ள வேண்டும். முடிசூட்டி விழாவை தடுத்து விட்டாரே உன் தங்கை. சொல்ல என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டி என் நாட்டை நான் அமைச்சர் தெரியாமல் ஒரு மரியாதை இவன் கருத்தால் மணிமுடி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் ஒரு வேலைக்காரன் அப்பா. இவன் கருத்தால் மணிமுடி சூட்டினால் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் சூட்டுங்கள் இல்லை என்றால் இனிமேல் அரசமையில் இருக்க மாட்டேன். நீங்களே பங்கு சட்டு போலான்னு பாக்குறீங்களா? வந்து அத்தா இந்த பழகி இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்கதான். ஆமா, சொல்ல வரேன். நாட்டு மன்னனாக இது இருந்தாலும் பெற்றெடுத்த மகளையோ மகனுடைய வார்த்தை கேட்டு முடிவெடுத்திருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்ததுனால தவறுதான். நீ சொல்வது முற்றிலும் உண்மை. யார் யாருக்கு என்ன விருப்பம்னு கேட்டிருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்டாதானே உண்மை தெரியும். அப்போ நாங்க புறம்போக்கு பசங்களா? நாங்க என்ன ஊரு நோயிறவங்களா? அமைதியா இருக்கப்பா. நாங்களாம் தாலி ஆட்ட பசங்களா? போலாம். ஆமா, நல்ல வேலைக்கே போக மாட்டியா நீ? தாலியா இருக்கட்டும், முறிச்சு மன்றட்டும், வாங்கின துட்டு கொடுக்காது போறது இதே வேலை தானே உனக்கு. அமைதியா இருக்கப்பா. உள்ள வந்துக்கிறாங்க, எரிச்சு பாய்ச்சி எடுத்து பையில வச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில கொடுக்கலான்னு. என் பிள்ளைகளை என் மனைவியை கேட்காமல் தனி மனிதன் ஒருவன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அமைச்சர் அவர்களை, நான் உன்னை அவமானப்படுத்ததான் நினைக்காதீங்க. என் உள்ளத்தில் இருக்க ஆசையை வெளிப்படுத்தினேன். அது என் பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினாலே விருப்பம் இல்லாத எக்காரியத்தையும் உன் மகனுக்கு பிடிக்கல என்றால் எனக்கு பிடிக்கவில்லை. சரியா சொல்றாடா. எதற்காக இந்த அரசபை நான் இருக்க வேண்டும்? இனிமேல் இந்த அரசபை நான் இருக்கேன். அமைச்சரை குழந்தையாக இருப்பவர்கள் தான் வளர்ந்து படிப்படியாக பெரியவராகும். ஆனா நம்ம பாவத்தின் காரணமா மறுபடியும் சின்ன குழந்தைகளா மாறிடுறோம். பத்தியா சின்ன குழந்தைய வந்துட்டியே, பெருந்தன்மையா இருக்கு, வருத்தக்கூடாது. என்னுடைய திருக்கரத்தினால் நானே என் மகனுக்கு முடித்து விடுகிறேன். என் நாட்டு மாமன் கை தட்டுப்பா. அப்படி தட்டுக்கப்பா. போட்டு சாவச்சிருவாங்க. கீழே இறங்கி போன பிச்சு எடுத்துருவாங்க நம்ம மக்கள். எந்த பாம்பு கேக்குறாரு? விளையாத வந்தார் அன்பு செலுத்தி அரைமலத்தை நம்முடைய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடியது உன்னுடைய கடமை. மகிழ்ச்சியப்பா. அதனால் நீங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். நாடு மக்கள் அனைவருமே சேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாத யாத்திரையாக காசிக்கு வருவதாக வேண்டுதல். என்ன உரைக்கின்றனப்பா? காசிக்கு சென்று காசி விஸ்வநாதனை வணங்கி விட்டு வரப்போகிறோம். ஆகட்டமப்பா. உன் தம்பி வந்தால் அவனை அரவணைத்துக் கொள்ளப்பா. அப்படியே பார்த்துக் கொள்கிறேன்ப்பா. கவனித்துக் கொள்கிறேன். அண்ணே, மகளிடத்தில் ஆற்றவும் பிடித்து விட்டோம். நமக்கு என்னமெல்லாம் அப்படியா மகனே ராஜா? நாட்டு மக்களுக்கு குறை என்பதை காணக்கூடாது. ஆகட்டம்மா. சீரும் சிறப்போடு அறந்தாட்சி செய்து வர வேண்டும். என் நாட்டை போற்ற வேண்டும். காசி யாத்திரை போறீங்க. ஆமா, கடைசியா அந்த டான்ஸ் ஆடிட்டு போங்க. நீங்க புறப்படுங்களம்மா. தங்கா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ இது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகட்டமா. இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்டம், செல்லுவாமா. அமைச்சரே, என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாலும் அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும்.
இந்த திருப்பி யார் குறிக்கிறது? உன் தந்தை ஆண்டார நாடே நாடு இதற்கு மேல் நீ ஆள போகிறாமா? அதுதான் நாடு. அதுதான் நாடு. இதுதான் நான் தவறாக பேசுறதுனால என்னை மன்னித்தவர்கள் நான் சென்று ஓய்வு பெற்று சேர ஓடிய அதுல அம்பகத்துல 800 ரூபாய் புடிச்சிருவாங்க. இந்த சிங்கத்தை பார்த்து இந்த பொட்டை சின்ன உரைத்தா எனது திருக்கரத்தை சுட்ட எனக்கு தகுதி இல்லையா? ஆனா அவளுக்கு அவளை விடுங்க. இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இந்நாட்டு இளவரசன் ஒரு 100 ரூபாவை சில்லற மாத்தி கொடுத்தா என்ன தெரியாது. அவன் இன்னாம பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அடைத்தா விளக்கு ஒருத்த வச்ச தாலியை அறுத்தா தாலி அறுத்தா அந்த 2 செல்வங்களை விட மாட்டேனா? அப்படியா? அரகோணம் மீனா நீங்க பேச மாட்டீங்களா? என் மேல கோபமா இருக்கிறீங்களா? சரிடி, நீங்க பேசுறதா போங்க. அம்மா இங்க போறீங்க.
பேச மாட்டேன் யாரு தேவி அம்மா அது நாளைக்கு நடவு நடணுமா ஆமா காலையில எல்லாரும் 16 பேர் இறங்கி இங்க பாருங்கடி அம்மா அது கிடையாது உங்களை பார்த்ததுக்காக விட்டுட்டமாக ஒரு வந்திருக்கேன் அப்படியே ஆமாண்டி பொய் சொல்றீங்க நீங்க பொய் சொல்றீங்க நானா ஆமா சரி நான் போய் தான் சொல்றேன் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு பள்ளி விடுமுறை அதனால மலர் வனத்துல விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தோமா இல்ல நேத்து ஆமா அனைவரும் நாங்க அதிகாலையில இருந்து காத்துட்டு இருக்கிறோம் ஆமா 4 மணி 5 மணியா 3 ஓ இவ்வளவு அதிகாலையே வந்து ஆமா கேள இவ சாப்பாடே கட்டிட்டு வந்துட்டா ஆமா ஐயோ என்னடி சாப்பாடு ஆமாம்மா புளியோதரை அப்படியா ஆமா சரி சரி அதை மட்டும் கிடையாது கிடையாது ஆஹா. உங்களை பார்த்ததற்காக ஒட்டுமா ஓடி வந்து வரும் பொழுது வழியில அண்ணனை பார்த்துட்டேன் அண்ணன் பார்த்தாரு ஏதாச்சும் தின்பட்டம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட அதெல்லாம் கிடையாது அண்ணன் கையை ஒண்ணு நான் அரண்மனை கழிச்சுக்கிட்டு போயிட்டாரு எனக்கு வாங்க மூட்டை கட்டி சொன்னாங்க நீ உனக்கு எனக்கு உங்க ஒருத்தர் வேலை சரி சரி ஆ. ஆமா என்ன சொன்னாரு என்ன தெரியுமா இந்நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார் அப்படியா ஆமாண்டி ஜில்லி இனிமேல் கொண்டு எந்த மலர் வனத்திலும் எந்த நேரத்திலும் தைரியமா விளையாடலாம் எங்க உடனே நிக்கலாண்டி ஆமா எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னடி பஸ் ஸ்டாண்டுக்கு நீ எதுக்கு போக போற பயம் இல்லாம இருக்கலாம் எந்த ஒரு ஆம்பளை பசங்களும் சொல்றா அப்படியா சரிதான் சரிதான் அந்த மாதிரி பார்க்கலாம் சரி இருந்தாலும் இங்க பாருடி சொல்லுடி மனமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்படியா எப்படி மனவன சொல்லிக்கு போகணும் மலர்கள் எல்லாம் பறிக்கணும்டி சொல்லுடி ஆசையா இருக்கு அப்படியா போகலாமா போகலாண்டி எப்படி தெரியுமா எப்படி ஏண்டி மல்லிகை பூவே மல்லிகை பூவே
ஏய் ஓ ஏண்டா ஓ அம்மா வந்திருக்காங்க வராதியா கூத்தாடிங்கிறாங்க. ஏய் ஓ பெரிய மனுஷா இருக்கிறாங்க அவங்க அண்ணங்காரங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க எப்படி பெரிய மனுஷாவா? ஏய் ஓ சக்க பருவான் இருக்காங்க என்ன பருவம்? பருவா ஓ அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. வயசுக்கு நான் வந்துட்டாங்க. இல்ல வாரிங்க வந்து போட்டாங்க வாங்கி ஏண்டா அம்மா தனியா படுக்க கூடாது பெரிய உலக்கே கொண்டு படுக்கிறோம் உனக்கு எதுக்கு? எதுக்கு நான் படுக்கிறேன். போடு வா அம்மா வீட்டுக்கு தூரம்டா. தூரமா? சரிம்மா. அம்மா கன்னி பருவம் நீங்கி ஓ மங்கை பருவம் எடுத்துக்கிறாங்க. மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பா இருக்குன்னு அண்ணன் கிட்ட போய் அண்ணன் கிட்ட சொல்லி ஓடி போங்க.